வேகமும் விவேகமும் இந்த ராசிக்காரங்கிட்ட அளவில்லாத அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லலாங்க. மகத்தான ஆற்றல் கொண்டிருக்கக்கூடியவங்க, கடுமையான உழைப்பாளியான்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். இவங்க அறிவுக்கு மிஞ்சினது வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லலாங்க. ஏன்னா புத்திசாலித்தனங்கிறது பேசும். ராசி அதிபதி யாருன்னு கேட்டிங்க, புதன் பகவான் தான். புதன் பகவான் ராசி அதிபதியாக இருக்கிறதால என்னவோ புத்திசாலித்தனங்கிறது எல்லா இடத்துலையும் பேசுன்னு சொல்லலாங்க. அதுவே இந்த நேரம், இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் புதன் பகவான் வழிபாடுங்கிறது பெரும்பாலும் இந்த நேரம் சிறப்பு தான். புதன் பகவான் யாருன்னு கேட்டிங்கன்னா பெருமாளுடைய அம்சமாகவே விளங்கக்கூடியவர். இந்த நேரத்தில் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு செஞ்சுக்கிறது பல தடைகளை நீக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது கன்னிராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் யமனுடைய கோரை பற்களிலிருந்து, யம தர்மராஜனுடைய கோரை பற்களிலிருந்து தோன்றிருக்கக்கூடிய மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம் சொல்லுவாங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு யம பயம் நீங்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் பல கஷ்டம் நீங்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கும். எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் சரி, கலஸ்திர தோஷம், தார தோஷம் மாதிரி மிகப்பெரிய தோஷங்களாக இருந்தாலும் சரி, பல தோஷங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது பெருமாள் வழிபாட்டை இந்த நேரம் செய்யறதால கிடைக்கும். அதுவுமே இந்த நேரத்தில் கன்னிராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே நீங்கள் தொடர்ந்து மாதம் முழுவதுமே விரதம் இருந்து வழிபாடு செய்ய முடியாட்டாலும் சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் தொடர்ந்து பெருமாள் கோவிலுக்கு தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு அன்றைய தினத்தில் கருட வழிபாடும் கூடவே செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா பல அற்புதம் நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் உண்டாகுன்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்க்குறப்ப இனி வரக்கூடிய நாட்களில் கன்னி ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது, குடும்ப வாழ்க்கையிலும் சரி வெளியில சரி நிறைய விஷயங்களை பொறுத்த வரைக்குமே பாதிப்பை நீங்கள் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. கன்னி ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே நண்பர்கள்ங்கிறது பெருசாக உங்களுக்கு இல்லைனாலுமே இந்த நேரம் நம்பினவங்களை கூட இந்த நேரத்தில் நிறைய பாதிப்பு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மற்றவங்களுக்கு எல்லாமே நீங்கள் நல்லது செஞ்சுருப்பீங்க, நிறைய வாய்ப்பு கொடுத்துருப்பீங்க. நேரடியாக உதவி செய்யலைனாலுமே மறைமுகமாவது மற்றவங்களுக்கு நிறைய நல்லது செய்யக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு நல்லது செய்ய தான் இந்த காலத்தில் ஆள் இல்லைன்னு சொல்லலாம். திரும்பி பார்க்க கூட ஆள் இல்லாத அளவுக்கு இந்த நேரம் இருந்துகிட்டே இருக்கிறீங்க. தாய் வழி சொந்தமாக இருக்கட்டும், தந்தை வழி சொந்தமாக இருக்கட்டும், இருக்கிறது ஒன்று தான், இல்லாமல் இருக்கிறது ஒன்று தான். நிறைய பாதிப்பு இருக்குது. அதுமாதிரி தாய் மாமன் வழியில் ஏகப்பட்ட பிரச்சனைங்கிறது ஓடிட்டு இருக்குதுன்னு சொல்லலாங்க. மன ரீதியாகவும் பல போராட்டங்களை சந்திக்கக்கூடிய இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலமாவது சிறப்பாக அமையுமாங்கிறதான் பலருடைய இயக்கமாக இருந்துட்டு வருது. அந்த வகையில் கன்னிராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை இந்த புரட்டாசி மாத காலத்தில் நீங்கள் பெற போறீங்க, எந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் வழிபடக்கூடிய முறைகள் என்னென்ன, இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காண நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அவசரப்பட வேண்டாங்க. எதுலையுமே நிதானம் வேணும், பொறுமை நடந்துக்குங்க. பொறுமைங்கிறது உங்ககிட்ட இயல்பிலே உண்டு. நேரானாலும் பரவாயில்ல, எந்த விஷயத்துலையும் ஆறாம்பர பொறுமையை யோசிக்கக்கூடியவங்களுக்கு மனசில் குழப்பம் இருக்கிறதால எதை செய்யறது எதை விடுறதுன்னு தெரியாமல் குழம்பி போயிடுறீங்க. இந்த நேரம் எதுவாக இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்கிட்ட கலந்துக்கிட்டு செய்ய பாருங்க, அவசரப்பட வேண்டாம். பணம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே வாக்குவாதம் செய்ய வேண்டாம். வேலையிலேயே யார்கிட்டையும் எதிர்க்க வேண்டாம், கொஞ்சம் கவனமாக இருங்க. யாராவது உதவி வந்து கேட்குறாங்க, ஜாமீன் கையெழுத்து போடணும், பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் தான் முடிவு செய்யணும்னு நினச்சாங்கன்னா சொன்னாங்கன்னா அதில் ஈடுபட வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வேலை சும்மா அதிகமாக தான் இருக்கும், எதை செய்கிறது எதை விடுறதுன்னு குழப்ப வேறு ஒரு பக்கம் இருக்கிறதால இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எந்த இடத்துலையுமே எரிஞ்சு விழுவீங்க, கோவப்பட்டுகிட்டே இருப்பீங்க. கொஞ்சம் அதில் கவனமாக இருங்க. செலவு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே, ஆனால் சமாளிச்சிடலாம். கஷ்டத்துலேருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புங்கிறது சிறப்பாக இருக்குது. ரொம்ப முக்கியமாக இந்த நேரம் நல்லதுக்காக இருந்தால் கூட யார்கிட்டையும் போய் சொல்ல வேண்டாம், அதில் மட்டும் கவனமாக இருங்க. தினமுமே என்ன வேலை செஞ்சுட்டு வரீங்களோ அதில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். மற்றபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு பிரச்சனைங்கிறது இல்லை. நிறைய நல்ல மாற்றம் தரக்கூடிய அமைப்பாக தான் இந்த புரட்டாசி மாத காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டாலுமே சனி பகவான் ராகுவோடு இணைஞ்சிருக்கிறாரு. வருமானம் போதுமான அளவுக்கு இருக்கும். செலவு பொறுத்த வரைக்குமே பெருசாக இல்லை, சமாளிச்சிடலாம். குடும்ப சூழ்நிலையும் சாதகமாக தான் இருக்குது. வேலை ரீதியாக தான் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். வெளியூர் பயணம் அடிக்கடி போகிறது கொஞ்சம் இந்த நேரம் அதிகப்படியான அலைச்சலுங்கிற இந்த விஷயத்தில் தான் கொடுக்கும். ஜென்ம ராசியில் சூரியன் இருக்கிறதால உடலை பொறுத்த வரைக்குமே அலர்ஜி மாதிரியான பிரச்சனை, சரும உபாதை, கொஞ்சம் உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்கும். அதனால் நீரேற்றமாக உடலை வச்சுருக்க பாருங்கள். சுக்கிர பகவானும் கேதுவோடு இணைஞ்சிருக்கிறதால இந்த நேரம் நெருங்கின உறவு வகையில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் செலவு இருக்குங்க. குடும்பத்துலையுமே இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு செலவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் மகிழ்ச்சியில் எந்த பாதிப்புமே இல்லை. சனி பகவானும் ராகுவும் ரெண்டுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே குரு பகவான் பார்க்குறதால பழைய கடன் பிரச்சனை இருந்தாலுமே அது நீங்கள் கூட வாய்ப்பு. முக்கால்வாசி பிரச்சனையே இந்த நேரத்தில் கன்னி ராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத கடன் பிரச்சனை தாங்க. அதனால தான் மன உளைச்சலால் பாதிக்கப்படக்கூடியவங்களும் இருக்கிறீங்க. உதவி செய்யும் ஆள் இல்லாமல் நீங்களாவே எந்த முயற்சி செஞ்சாலும் பல தடை சந்திச்சுக்கிட்டு மனசில் பல குழப்பத்தோடு இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த பழைய கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருமண முயற்சி எடுத்துக்கிட்டாலுமே கொஞ்சம் தடங்களை தரும். ஆனால் குழப்பப்பட்டுக்கிட்டு எந்த வர்ணம் தேர்வு செய்ய வேண்டாம். வர்ணை தேர்ந்தெடுக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க.
உத்தியோகம் வர்றப்ப இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பதவி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றம் கிடைக்குங்க. கொஞ்சம் எந்த வேலையாக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்கணும், யார்கிட்ட பழகினாலும் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி சிறப்பாக தான் இருக்குது. புதுசாக வேலைக்கு முயற்சி செஞ்சாலுமே வேலை கிடைக்கும். ஆனால் மனசில் தான் திருப்தி இருக்காது. அந்த வேலை செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க. விருப்பத்துக்குமான மாற்றம் கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால வேலையில் இப்போது வரைக்கும் நீங்கள் வேலை மாற்றுறது வேண்டாம், கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி வேலையில் மேலே இருக்கக்கூடியவங்களோட பழகிறப்பையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேச்சுவார்த்தையிலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. தொழில் வியாபாரம் வர்றப்ப இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. இந்த சந்தை நிலவரத்தை சரியாக கவனிக்கணுங்க. திடீர்னு ஒரு பொருளுக்கு வேலை அதிகமாக இருக்கும், திடீர்னு கம்மியாகும். அது எல்லாமே நீங்கள் கவனிச்சுக்கிட்டு வரணும். அதை கவனித்து ஒரு பொருளை கொள்முதல் செஞ்சீங்கன்னா அந்த நேரம் சிறப்பாக இருக்குது. ஆத்திரப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அளவோடு வச்சுருக்கு பாருங்கள், கண்டிப்பாக சிறப்பாக இருக்குது. இந்த தொழில் கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை தருவாங்க. கூட்டாளிகள் நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிற மாதிரியும், அவங்க சொன்னால் நீங்கள் வேறு ஒன்று சொல்கிற மாதிரியும் தான் அந்த நேரம் இருக்கும். ஒத்து போக மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. புதுசாக ஏதாவது விரிவாக்கம் பண்ணுறீங்க, புது திட்டம் போடுறீங்கன்னா இந்த மாதத்தில் கொஞ்சம் ஒத்தி போட பாருங்கள். மற்றபடி சிறப்பாக இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை நினச்சி கவலைப்படுறதை விட அடுத்து நடக்க வேண்டிய வேலையை பார்த்தீங்கன்னா இந்த நேரம் பெருசாக பாதிப்பில்லை. அதே மாதிரி ஒரு பொருளை அனுப்புறீங்கன்னா முன்பணம் கொடுக்காம ஒருத்தருக்கு பொருளை கொடுக்கறது வேண்டாம். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்குது. இந்த நேரம் நீங்கள் எந்த தடத்தில் கால் பதிச்சாலும் அந்த நேரம் சிறப்பு தாங்க. சுக்கிர பகவான் சிறப்பாக இருக்கிறதால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி சிறப்பாக இருக்கும். அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே போனாலும் பேச்சில் நிதானமாக இருந்துக்கங்க. உணர்ச்சிவசப்பட்டு பேசிட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடாது. அதே மாதிரி மற்ற கட்சிக்காரங்களும் தரைக்குறைவாக பேசுறது வேண்டாம். அது பின்னாடி பிரச்சனை ஏற்படுத்திடும். எந்த காரணத்தை கொண்டும் எந்த விஷயத்திலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் பெருசாக பாதிப்பில்லை. மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் நல்ல முன்னேற்றம் தான். கல்வி சம்மந்தப்பட்ட இந்த ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே கிடைக்கும். முடிஞ்ச வரைக்குமே இந்த கல்வி தானம், இந்த ஏழைப்பட்ட குழந்தைங்க இருந்தால் அவங்களுக்கு இந்த நேரம் கல்வி தானம் செய்ய பாருங்கள். மாணவர்களாக இருந்தாலும் அப்படி தான். கூட படிக்கக்கூடியவங்க கொஞ்சம் கல்வி தொகையை கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சு உதவி செய்யலாம். அன்னதானம் செய்கிறது நல்லது தான். இதனால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு விளைச்சல் வருமானம் ஓரளவு சிறப்பாக இருக்குது. தண்ணி பத்தாக்குறங்கிற பேச்சுக்கு இடல்ல. வசதி வாய்ப்பு எல்லாமே கிடைக்கும். கால்நடை மூலமாகவும் லாபம் கிடைக்கும். நிதி நிலைமைன்னு எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக இருக்குது. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பல நன்மை கிடைக்குங்க. வேலைக்கு வெளியில் போகக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சிறப்பாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் எங்கே போனாலும் கவனமாக இருக்கணும். தினசரி வேலை செய்கிறதுலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா பாதிப்பில்லை. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல மற்றவங்க சொந்த பிரச்சனையில தலையிட வேண்டாம். அது உங்களுக்கு இன்னும் தான் பாதிப்பு. உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா கொஞ்சம் ஓரடி எல்லாருக்கிட்டையும் தள்ளி இருக்க பாருங்கள். நண்பர்களாக இருந்தாலும் சரி, கூட வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, யாருக்கிட்டையும் அதிக நெருக்கம் காட்டுறது வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு இந்த காலம் சிறப்பு தாங்க. நீங்கள் என்ன செய்யணும்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு இந்த வியாழக்கிழமையான பிரதோஷ காலத்தில் தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்கள். ஒரு அளவில்லாத ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டாகும்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நட்சத்திர ரீதியாக கன்னிராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா, உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு முன்னேற்ற சிறப்பாக இருக்குது. ஜென்ம ராசிக்குள்ளே சூரியன் இருக்கிறதால, புத ஆதித்ய யோகம் இருக்கிறதால உங்கள் மனசில் என்ன விருப்பமோ அது நிறைவேறும். நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்க. ஏன்னா நீங்கள் நினைக்கிறது நடக்கும். உடல்நிலையில் பாதிப்பில்லை. வம்பு வழக்குன்னு இருந்த நிலைமை மாறும். வியாபாரம் சிறப்பாக இருக்குது. சுக்கரன் சாதகமாக இருக்கிறதால வருமானம் சிறப்பு தான். குடும்பத்திலையுமே நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும். கணவன் மனைவிக்குள்ளேயும் எனக்கு இருக்குது. இந்த மாதம் பல நெருக்கடி நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு செயலையும் கொஞ்சம் மனசில் தெளிவாக செய்யுங்க. குழப்பமாக இருந்தால் அதை நீங்கள் பின்னாடி கூட பார்த்துக்கலாம். எடுக்கிற வேலையை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நெருக்கடி இல்லை. கொடுத்து வாங்க காப்பாற்ற முடியுங்க. எதிர்பார்க்குற விஷயமும் நடக்கும். வம்பு வழக்குன்னு போயிட்டு இருந்த வாழ்க்கையிலுமே இந்த நேரம் உங்களுக்கு சாதகம் தான். உங்கள் திறமை வெளிப்படுத்த தயங்காதீங்க. திறமைக்கேற்ற பலன் கிடைக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குது. பெரியவங்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது. சகோதரர்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்குது. இதுவே பல வெற்றிக்கு உங்களுக்கு காரணம். குழந்தை பாக்கியம், தடப்பட்ட குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. வாங்க நினச்ச இடம் பூமி எல்லாமே வாங்க முடியும். தொழில் விருத்தி சிறப்பாக இருக்குது. கணவன் மனைவிகளையும் ஒற்றுமை சிறப்பாக இருக்குதுங்க. பிள்ளைகள் வழியிலுமே நல்ல மாட்டம் தான். இந்த நேரம் அதிர்ஷ்டக்காரன் சுக்கனுடைய சஞ்சாரம் இருக்கிறதால பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது. செல்வாக்குங்கிறது உங்களுக்கு சிறப்பு தான். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டீங்கன்னா நினைச்சது சாதிக்கலாம். பண விவகாரத்தில் நெருக்கடி இருந்தாலுமே பெருசாக பாதிப்பு தராது. அதிர்ஷ்டக்காரன் சுக்கனுடைய சஞ்சாரம் மாதம் முழுவதும் இருக்கிறதால கடன் பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்க அதிலிருந்து வெளி வருவீங்க. கையில் பணங்கிறது தாராளமாக புழங்கும். நீங்கள் முயற்சி கொடுத்தா போதும். ரொம்ப நாள் கனவு நனவாகும். சேமிப்பு சிறப்பாக இருக்குது. சொந்த பந்த மத்தியிலும் செல்வாக்கு சிறப்பாக இருக்குது. உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு சிறப்பாக இருக்குது. ஆனால் இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஜாமீன் கையெழுத்து போகிற விஷயத்தில் கவனமாக இருங்க. மற்றபடி இந்த நேரம் சிறப்பு தாங்க. வேலையிலுமே இடமாற்றம், பதவி உயர்வு எதிர்பார்த்து நிற்கிறவங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்திலுமே பெருசாக பிரச்சனை இல்லை. திருமண வயசுக்காரங்களுக்கு நல்ல வரணும் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் வகையில் மட்டும் கவனமாக இருக்க பாருங்கள். என்னதான்
தப்பு உணர்ந்து உங்களை தேடி வந்தாலுமே கொஞ்சம் ஓரடி தள்ளி நிற்கிறது நல்லது. ராகுவோட சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால தன்னம்பிக்கை சிறப்பாக இருக்கும். வியாபாரம் தொழிலுமே போட்டிங்கிறது இல்லை. உடல்நிலையிலையும் சிறப்பாக இருக்குது. இழுபறியாக இருந்த பல விஷயங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாத காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.